கட்டப்பா ஏன் பாகுபலிய கொன்னாரு அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து இப்போ டைகர் ரஜினிய சுட்டாரா இல்லையா அப்படின்றதுதான் கபாலி பார்த்த ரசிகர்களோட மனசுல கேள்வியா தொலைச்சிட்டு இருக்கு. பாகுபலி முதல் பாகத்துல கட்டப்பா பாகுபலிய கொன்னது ஏன் அப்படின்றது கொன்னது மாதிரி கிளைமேக்ஸ் வச்ச ராஜமௌலி அதுக்கான பதில 2வது பாகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கபாலி கிளைமேக்ஸ் அப்படி இல்ல. ரஞ்சித் முடிவா நம்ம கையில கொடுத்திருந்தாரு. மலேசியாவுல மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கிளைமேக்ஸ் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா தமிழ் ரசிகர்கள் கபாலி கிளைமேக்ஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த முக்கியமான கேள்விக்கு பேட்டி ஒண்ணுல பதில் அளிச்சிருந்தாரு டைகர் ஹரி. இவரு ஏற்கனவே அட்டகத்தி மெட்ராஸ் படங்கள்ல நடிச்ச ஹரிதான். அதுலயும் மெட்ராஸ் படத்துல இவரோட ஜானி கதாபாத்திரம் ரொம்பவும் பேசப்பட்டிருந்துச்சு. ஆனா கபாலி பட வெற்றியால இவரது பெயருக்கு முன்னாடி டைகர் ஒட்டிக்கிச்சு. கபாலி கிளைமேக்ஸ் குறிச்சு ஹரி சொல்றாரு, ரஜினி என்ன சுட்டதாகவோ இல்ல நான் தவறுதலா கபாலிக்கு அருகில் நின்ன வேறொருத்தர சுட்டதாகவோ கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கு நடுவுல கபாலி படத்தினுடைய 2ஆம் பாகத்தை எடுக்கும் திட்டம் இருக்கிறதா தயாரிப்பாளர் தானுவும் இயக்குனர் ரஞ்சித்தும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா கபாலி உயிரோட இருந்தா தானே 2வது பாகத்துக்கு போக முடியும். கதைப்படி ரஜினிக்கு மகன் இருந்தாலாச்சும் அவர் வளர்ந்து மறுபடியும் கபாலி ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கும் வாய்ப்பில்லையே. கபாலிக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணுதான். அதனால 2ஆம் பாகம் சாத்தியமானா நிச்சயமா டைகர் கபாலிய சுற்றுக்க வாய்ப்பே இல்ல பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.